தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் தொலைபேசியில் உரையாடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முயற்சி மேற்கொண்டார் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான அரசியல்வாதி பிள்ளையான் அவர்களை நேரடியாக போய் சந்திப்பதற்கு முயற்சி மேற்கொண்டார் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தனக்கு தரப்படுமாக இருந்தால் அதனைத்தான் சிறப்பாக செய்வேன் என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இலங்கை அரசாங்கத்துக்கு கடந்த சில நாட்களாக வருமானம் கொட்டென்று கொட்டி கொண்டிருக்குது. நேற்றைய செய்தி அறிக்கையில் சொல்லியிருந்த நாங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் வே என்று சொல்லப்படுற நெடுஞ்சாலைகளில் போகிற வாகனங்கள் செலுத்துகிற கட்டணங்களால் கோடிக்கணக்கில் வருமானம் கிடைச்சிருக்கு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் என்று சொல்லி, அதே மாதிரி சுற்றுலா பயணிகளுடைய வருகை காரணமாக பில்லியன் கணக்கான வருமானம் கிடைச்சிருக்கு என்று சொல்லி, அதே போல இப்பொழுது இலங்கை போக்குவரத்து திணைக்களம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிறைய லாபம் கிடைத்திருக்கிறதாம் குறிப்பிட்ட சில நாட்களில், அதாவது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த 3 நாட்களில் மட்டும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு கிடைத்த வருமானம் 600 மில்லியன் ரூபாவாம். 600 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கின்றதாம். இது பண்டிகை காலம் என்பதால் அதிகளவான மக்கள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து வண்டிகளை பயன்படுத்துவார்கள். எனவே அவர்களுக்கு கிடைத்த வருமானம் 600 மில்லியன் என சொல்லப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தனக்கு தரப்படுமாக இருந்தால் அதனை தான் சிறப்பாக செய்வேன் என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் பேட்டியொன்றில் கூறியிருக்கின்றார். எதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சை கேட்கிறார் என்று சொல்லி தெரியல. இருந்த போதிலும் கூட தனக்கு அது தரப்படுமாக இருந்தால் தான் சிறப்பாக செயல்படுவேன் என அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இப்ப நடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தான் ஆதரவை கொடுக்கல. எனவே அவர்கள்ட்ட போயிட்டு தானாக வெளியே கேட்கறது முறையல்ல, அதுக்கு தனக்கு தகுதியும் இல்லை. அவர்களாக விரும்பி தனக்கு தந்தால் அதனை தான் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி ஒரு ஆசையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள். அதேவேளையில் தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் பிரதமர் பதவியே கேட்டவர். அதுவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை பார்த்து நேரடியாகவே முகத்துக்கு நேர கேட்டவர். உங்களுடைய பிரதமர் பதவி எனக்கு தந்தீங்கன்னு சொன்னால் நான் சிறப்பாக செயல்படுவேன் என்று சொல்லி, இப்படி ஆளாளுக்கு அரசாங்கத்தில் இருக்கிற பதவிகளை கேட்டுக்கொண்டிருந்தா அரசாங்கம் தான் என்ன செய்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் யாரெல்லாம் என்னென்ன பதவிகள் எல்லாம் கேட்க போயினோம் என்று சொல்லி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பாலையடி வட்டை என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் ஒரு குடும்ப தலைவர் ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்திருக்கின்றார். இது அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை உருவாக்கி இருக்கின்றது. 3 பிள்ளைகளின் தந்தையாகிய இந்த குடும்ப தலைவருக்கு 31 வயது. அவர் யானை தாக்கி உயிரிழந்திருக்கின்றார் புது வருட நாளில். எனவே புது வருட நாளில் ஒரு நல்ல நாளில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு கவலையை உருவாக்கி இருக்கிறது. அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசதுரை ரஜீகரன் என்று சொல்லப்படுகின்றது. ராசதுரை ரஜீகரன் அவர்தான் நேற்று உயிரிழந்திருக்கின்றார். அவர் முன்னதாக படுகாயமடைந்து களுவாஞ்சிக்குடி ஆதார மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருந்தவர். இருந்த போதிலும் கூட சிகிச்சை பலனில்லாமல் அவர் உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய சாவு அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த சோக உணர்வுகளை உருவாக்கியுள்ளது. குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவரோட தொலைபேசியில் கதைக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இப்போ எதுக்கு ரணில் விக்ரமசிங்க அவசரமாக பிள்ளையானோட கதைக்கணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் நிறைய மர்மங்கள் இருக்குது. ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகளை பற்றி சொல்ல போறேன் என்று சொல்லி ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு முதல் அந்த நாட்கள் வேற நெருங்கி கொண்டு வருது. இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதுக்காக பிள்ளையானோட கதைக்கணும், அப்படி என்னதான் கதைக்க போறார் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு முன்னாள் ஜனாதிபதி அவருக்கு நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சும் கூட குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆளோட தொலைபேசியில் கதைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார் என்று சொன்னா அதுக்கு பின்னால இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்ன்றதை நாங்கள் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன நடந்திருக்கு என்று சொன்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்கள்
அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கணும் தானே, அதில் ஒரு அதிகாரி என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கார். அங்கே குற்றப்புலனாய்வு பிரிவில் இருக்கிற ஒரு அதிகாரியோட காட்சிக்கார் இந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிள்ளையானோட கதைக்க விரும்புகிறார், எனவே அவர்கிட்ட கொண்டு போயிட்டு ஃபோனை கொடுக்க முடியுமான்னு சொல்லி இவர் கேட்டிருக்கார். அதுக்கு வந்து அந்த புலனாய்வு அதிகாரி வந்து கோவப்பட்டு டென்ஷன் ஆகிட்டார். இப்படியெல்லாம் கொண்டே ஃபோனை கொடுக்க முடியாது, இப்படி நீங்கள் கேட்குறதே முதல் பிள்ளை, இந்த மாதிரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி கதைச்சதே முதல்ல பிள்ளை, இது சம்பந்தமாக நாங்கள் ரெக்கார்டில் பதிவோம், இது சம்பந்தமாக ஒரு அறிக்கையோடு தயாரிப்போம்னு சொல்லி உடனே அவர் சொல்லி போட்டு ஃபோனை கட் பண்ணி போட்டாராம். அதோட வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரி ஃபோன் பண்ணின அந்த ஃபோன் இருக்கல்லோ, அது வந்து ரணில் அவர்களுடைய பர்சனல் மொபைலாம், அதாவது அவருடைய தனிப்பட்ட மொபைலை எடுத்து அதிலிருந்து தான் ஃபோன் பண்ணியிருக்கார். உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிள்ளையானோட கதைக்க விரும்புகிறார் என்றதை ஆணித்தரமாக காட்டுறதுக்காக அவற்ற ஃபோன்ல இருந்தே ஃபோன் பண்ணியிருக்கார். எனவே குற்றப்புலனாய்வு அதிகாரி வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுக்கார். இப்போ வந்து எதுக்காக அவசரமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிள்ளையானோட கதைக்கணும், என்ன தேவை இருக்கு? ஒரு படத்துல வந்து போண்டாமணி வடிவேலுக்கு சொல்லுவார், எவ்வளவு கேட்டாலும் சொல்லாதீங்க, அடிச்சும் கேட்பாங்க அப்பவும் சொல்லாதீங்க என்று சொல்லுவார். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க ஒருவேளை பிள்ளையானோட கதைச்சு பிள்ளையானோட ஃபோனில் கதைச்சு எவ்வளோதான் கேட்டாலும் சொல்லக்கூடாது, அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பற்றி வாயை துறந்துடாத, ஒன்றுமே சொல்லிப்படாது என்று சொல்லி ஏதாவது சொல்கிறதுக்கு முயற்சி செய்தாரோ இன்னும் தெரியல. இருந்த போதிலும் கூட குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்குது. என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு ஓகே என்று சொல்லியிருக்கலாம் போல இருக்குது. ஓகே கதை கட்டும் என்று சொல்லி ஃபோனை கொடுத்து போட்டு, அதாவது ரணில் விக்ரமசிங்கவையும் பிள்ளையானையும் வந்து கதைக்க விட்டுருக்கணும். என்னதான் கதைக்கணும்ன்றதை மறைமுகமாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ரெக்கார்ட் பண்ணுற வசதியெல்லாம் இருக்குது தானே, அப்படி என்னதான் கதைக்கணும், என்ன தகவலை பரிமாறணும் என்று சொல்லி அறியலாம் தானே. எனவே ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதிலிருந்து புது தகவல்களை எடுத்திருக்கலாம். இருந்த போதிலும் கூட குற்றப்புலனாய்வு பிரிவு அதனை மறுத்திருக்கின்றது. இப்போ இது சம்பந்தமான ஒரு அறிக்கை வந்து நீ பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதிக்கும் சமர்ப்பிக்கப்படும். இது வந்து அடுத்த கேஸாக மாறப்போகுது. ஏற்கனவே பார்த்தோம் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்து கொண்டு வர வேலை எல்லாமே வந்து தேவையில்லாத வேலை தான். தேவையில்லாத வேலைகள் பார்த்து மாட்டுப்பட்டு கொண்டு வரார். அவர் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தது ஒரு தேவையில்லாத வேலை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சாமர சம்பத் இருக்கார் தானே, நல்லம்மா, அவர் அரிசி இல்லை பருப்பில்லை, அவரும் வந்து இப்போ உள்ளுக்கான இருக்கிறார். அவரை பிடிச்சி லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வந்து விசாரித்து கொண்டிருக்கணும். அவரை லஞ்ச ஊழல் அதிகாரிகள் விசாரிச்சா உங்களுக்கு இங்கே வலிக்குது, உங்களுக்கு இந்த தேவையில்லா வேலை. ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தவர், அதுக்கு ஒரு அறிக்கை ஒன்று விட்டவர். அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தவர், சாமர சம்பத்தில் வந்து எந்த விதமான பிழையும் இல்லை, ஆள் வந்து அச்சா பிள்ளை, நான் சொல்லித்தான் அவர் செய்ய வேண்டி வந்தது, எனவே நான் தான் பொறுப்பு என்று சொல்லி தேவையில்லாமல் வலிய வாயை விட்டு தேவையில்லாமல் ஒரு அறிக்கையை விட்டு அதுக்கு பிறகு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சொன்னது, அப்போ நீங்களும் வாங்க விசாரணை கண்டு சொல்லி 17ஆம் தேதி வர சொன்னது. அதுக்கு அவர் போகையில், அது வேற பிரச்சனை. அப்ப இதெல்லாம் கேள்விப்படையக்குள்ள பொதுமக்களாகி எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். என்ன ரணில் விக்ரமசிங்க கொஞ்ச காலமா ஒரே தேவையில்லாத வேலைகள் பார்த்து கொண்டு வராரு என்று சொல்லி நிற்கும் போது இப்ப பார்த்தா பிள்ளையானோட கதைக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். எனவே இது வந்து அடுத்த கேஸாக மாறப்போகுது. எனவே நாளுக்கு நாள் அவருடைய கிரைம் ரேட் வந்து கூடிக்கொண்டுதான் போகுது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. சரி, இப்ப பிள்ளையான் உள்ளுக்கு இருக்கிறார். பிள்ளையானோட தொடர்பு கொள்றதுக்கு அவருக்கு உதவி செய்யறதுக்கு இன்னும் ஒரு ஆள் முயற்சி செய்திருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதய கம்மன் பிள்ளை. உதய கம்மன் பிள்ளை உங்களுக்கு தெரியும், அடிக்கடி ஊடகங்களில் வந்து சர்ச்சையான கருத்துக்களை சொல்லுவார். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக யாராவது தும்மினா கூட அதுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லுவார். அதாவது எப்பெல்லாம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக ஊடகங்களில் செய்திகள் வருதோ அல்லது அது சம்பந்தமாக பேச்சுக்கள் வருதோ உடனடியாக வெளியில் வந்து அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பார், அதுக்கு ஒரு அறிக்கை ஒன்று விடுவார் அல்லது ஏதாவது ஒரு கருத்து ஒன்று சொல்லுவார். அவர் தான் உதய கம்மன் பிள்ளை. அவர் வந்து பிள்ளையானுக்கு வந்து உதவி செய்ய போறாராம், சட்ட உதவி செய்ய போறாராம். என்ன சட்ட உதவி செய்ய போறாருன்னு சொன்னா, இப்ப பிள்ளையான வந்து விடுவிக்கிறதுக்கு அவர் உதவி செய்ய போறாராம். இப்ப இவரையும் தேவையில்லாம் பாடுபடுறார், இவரையும் சட்ட உதவி செய்யணும்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு பின்னாலேயும் ஏதாவது மர்மங்கள் இருக்கும். அவர் என்ன செய்யக்காருன்னு சொன்னா, குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் இருக்கார் தானே, பணிப்பாளருக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்கார், இமெயில் அனுப்பியிருக்கார். அனுப்பி சொல்லியிருக்கார், இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பிள்ளையானுக்கு வந்து நான் உதவி செய்ய போகிறேன், அவரை நேராக சந்திக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு மெயில் அனுப்பியிருக்கார். அந்த மெயிலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வந்து பிள்ளையானுக்கு வந்து வாய்ச்சி காட்டப்பட்டதாம். அதுக்கு வந்து பிள்ளையானும் ஓகே சொல்லியிருக்கார், அவரை சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ உதய கம்மன் பிளவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? எதுக்கு பிள்ளையான காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ பாடுபடுறீங்கள்? ஜெயிலுக்குள்ளே வந்து இன்னும் எத்தனையோ கைதிகள் இருக்கணும், எத்தனையோ கைதிகள் நீண்ட காலமாக ஒழுங்கான விசாரணைகள் இல்லாமல் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கணும். அவைக்கெல்லாம் நீங்கள் சட்ட உதவிகள் செய்ய மாட்டீங்கள், அல்லது அவைகளோட ஃபோனில் கதைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய மாட்டீங்கள். ஆனால் பிள்ளையான காப்பாற்றுறதுக்கும் பிள்ளையானுக்கு சட்ட உதவி வழங்குறதுக்கும் இவ்வளவு பாடுபடுறீங்கள். சோழியன் குடுமி சும்மா ஆடுமோ?
ஆடாது. அப்போ இதுக்கு பின்னாலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்க மறந்து போனார் அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்று அவர் நிச்சயம் கொண்டிருக்கார். இப்போவும் தான் பதவியில் இருக்கிறேன் சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க தான் இப்போவும் ஜனாதிபதியாக இருந்தால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பாரா, உள்ளுக்க வைக்கப்பட்டிருக்குமா? இல்லை, எதுவுமே நடந்திருக்காது. சாமர சம்பத் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாரா? இல்லை, எதுவுமே நடந்திருக்காது. எல்லாரையும் வந்து காப்பாற்றி விட்டுருப்பார் ரணில் விக்ரமசிங்க. அதாவது பதவியில் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து கொண்டே அவியல் சார்பாக அறிக்கை விடுறதும் அவையில் காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை அவர் ஜனாதிபதியாக இருந்தால் எப்படி ஹெல்ப் பண்ணியிருப்பார், எப்படி உதவிகள் எல்லாம் செய்திருப்பார், எப்படி காசுகள் அள்ளி கொடுத்திருப்பார், எப்படி பார் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பார். ஓம் தானே. எனவே நல்ல காலம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இல்லை. ஒருவேளை இருந்திருந்தா கதை சரியென. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது வந்து கேலி சித்திரம் என்று சொல்றதை விட சிந்தனை சித்திரம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு உயரமான மேசையில் வந்து இந்த புது வருடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாழைப்பழம், மற்ற உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புது வருடத்தில் நாங்கள் வைக்கிற அந்த மங்களகரமான பொருட்கள். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஏழைகள் வந்து எட்டி பார்க்கிறோம். அது எட்ட முடியாத உயரத்தில் வந்து அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது. அவர்கள் வந்து ஒரு பரிதாபமாக எட்டி பார்க்கினோம். எனவே இந்த சிந்தனை சித்திரம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.